الإسلام ديني ومحمدا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد. فقال الله تعالى في القرآن العظيم: اقرأ باسم ربك الذي خلق وائلا. وقال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل ومسلمات. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசாவினுடைய 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் ஆலிமா முபல்லிகா முஅல்லமா சனது வழங்கக்கூடிய இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினர்களாக வருகைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களே, இந்த விழாவிலே கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களின் தாய்மார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இறைவனின் கருணை எத்துணை விசாலமானது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஒரு சிறிய எண்ணிக்கையிலான பெண் ஆசிரியர்கள் மற்றும் அமர்ந்து ஆலோசிக்கப்பட்ட ஒரு முடிவுதான் இன்று 9 ஆண்டுகளை கடந்து 600க்கும் மேற்பட்ட குழந்தைகளினுடைய கல்விக்கு வித்திடக்கூடிய நிறுவனமாக ரவுலத்துல் ஜன்னா இன்று மாறி இருக்கிறது. கோரிப்பாளையத்திலே வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய தாய்மார்களுக்கும் நம்முடைய மதரசா அறிமுகமான ஒன்றுதான். இறைவனின் கருணை எத்துணை விசாலமானது என்பதற்கு நம்முடைய மதரசா ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. எப்படி ஒரு சிறு விதை பூமியிலே விழுகின்ற பொழுது அந்த விதை ஒரு சிறு விதையாக இருந்து அது இந்த பூமியை கிழித்து அது செடியாக மாறி மரமாக மாறி கனிகளை வழங்குவது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வினுடைய வல்லமையாக இருக்கிறதோ, அதே போன்று நம்முடைய மதரசாவும் ஒரு சிறு விதையாக இந்த பூமியிலே ஊன்றப்பட்டது. இன்று நாம் 9 ஆண்டுகளை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் கோரிப்பாளையத்திலே ரவுலத்துல் ஜன்னா என்கின்ற மதரசா இல்லை. ஆனால் 9 ஆண்டுகளுக்கு பின்னால் வரலாறை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது நம்முடைய மதரசாவிலே படித்த மாணவிகள் இன்று மிகவும் சரியாக 650க்கும் மேற்பட்ட மாணவிகள் நம்முடைய மதரசாவிலே பயின்றிருக்கிறார்கள். அதிலே முபல்லிகா பட்டம் பெற்ற மாணவிகள் இருக்கிறார்கள், முஅல்லமா படித்த மாணவிகள் இருக்கிறார்கள். படிப்பதற்காக ஆர்வத்தோடு வந்து படிக்க தயாராகி மதரசாவிலே தங்களை தயார்படுத்தி இணைந்து 1 மாத காலம் 2 மாத காலம் படித்துவிட்டு குடும்ப சூழலால் படிக்க முடியாமல் போகிற மாணவிகள் ஏராளம் இருக்கிறார்கள். மதரசாவிலே படித்து முடித்த மாணவிகள் இன்று வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதிகளில் இருக்கின்ற மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்குகிற ஆசிரியர்களாக தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை. சமீபத்திலே ஒரு பள்ளிவாசலினுடைய ஒரு முஹல்லாவினுடைய செயலாளரை சந்தித்தேன். அவர் என்னோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, ஹஜரத், உங்களுடைய மதரசால என்ன காரியம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல, அவ்வளவா நான் ரொம்ப புரிதல் உள்ள ஆள் இல்லை. ஆனால் ஒரு செய்தி, எங்களுடைய முஹல்லா இன்று ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான பெண்கள் மதரசா இயங்குவதற்கு உங்கள் மதரசாவில் படித்த 2 முபல்லிகா ஆசிரியர்களை பெற்று தந்திருக்கிறது. அதனால் நாங்கள் எங்களுடைய
பள்ளிவாசலிலே ஒரு சீரான சிறப்பான ஒரு மதரசாவை வைத்து நடத்த முடிகிறது, 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று பள்ளிவாசலினுடைய செயலாளர் பெருமிதத்தோடு இந்த அழைப்புதலை தந்த பொழுது நம்மளோடு பகிர்ந்து கொண்டார். உள்ளபடியே ஒரு பெரிய அளவிலான நிர்வாக கட்டமைப்பு நம்முடைய மதரசாவிற்கு இல்லை. மற்ற மதரசாக்கள் எல்லாம் ஒரு பயங்கரமான நிர்வாக கட்டமைப்பு, பொருளாதார பின்னணி உள்ளடக்கியதாக இருக்கும். ஆனால் நம்முடைய மதரசாவிற்கு நீங்கள் திரும்பி பார்த்தால் நீங்கள் தான் மதரசாவினுடைய தூண்களாக இருக்கிறீர்கள். மதரசாவினுடைய மாணவிகள் தான் தூண்களாக இருக்கிறீர்கள். நான் கூட அடிக்கடி சொல்வேன், ஆசிரியர் பெருமக்கள் தான் மதரசாவினுடைய தூண்கள், நிர்வாகிகள் என்று யாரும் கிடையாது. மதரசாவினுடைய ஆசிரியர்கள் தான். இன்று இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர்கள், ஒருங்கிணைப்பாளர்களாக பெயரிட்டிருக்கக்கூடிய அந்த 5 ஆசிரியர்களும் நம்முடைய மதரசாவிலே படித்த மாணவிகள் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடித்தளமாக இருக்கிறார்கள், இந்த மேடையினுடைய உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பெருமிதத்தோடு சொல்ல முடியும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் வழியாக, இந்த அரங்கத்தின் வழியாக, நாங்கள் இந்த கல்வியாளர்கள் வழியாக ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு கோட்பாடை முன்வைக்க விரும்புகிறோம். பொதுவாக நிகழ்ச்சியிலே முன்னிலையாளர்கள் யாரை நிறுத்துவார்கள் என்றால் நிகழ்ச்சியினுடைய தனவந்தர்களை நிறுத்துவார்கள். செல்வம் தந்து பங்களிப்பு செய்யக்கூடியவர்களை முன்னிலையாளர்களாகிட்டு கௌரவிப்பார்கள். அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் இந்த ஆண்டு நாங்கள் ஆசிரியர்களோடு ஆலோசனை செய்த பொழுது எடுத்த முடிவு என்னவென்றால், இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகம் முழுவதும், மதுரை முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களில் பெண் கல்வியாளர்கள் மிக சொற்பமாக இருக்கிறார்கள். பெண் கல்வியாளர்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இருக்கிறது சூழல். இருக்கிற பெண் கல்வியாளர்களையும் நாம் ஆர்வப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நிகழ்ச்சியிலே முன்னிலையாளர்களாக நாம் விட்டிருக்கக்கூடிய அல் ஜன்னா பப்ளிக் ஸ்கூலினுடைய தாளாளர் மேடம் உள்ளிட்ட 5 முன்னிலையாளர்களையும் நாங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தோம் என்றால், பெண் கல்வியாளர்களாக சமூகத்திலே ஆக்டிவாக இருக்கிறார்கள். இன்று சமூகத்திலே மிகப்பெரிய இழப்பு என்னவென்றால், பெண் கல்வியாளர்களே இல்லை, இருக்கிற பெண் கல்வியாளர்களும் வெளியிலே வருவதற்கு மிகப்பெரிய தடை இருக்கிறது. அந்த தடைக்கல்லை உடைக்கின்ற எண்ணம் தான் இந்த நிகழ்ச்சி முழுவதும் பெண் கல்வியாளர்களை ஆர்வப்படுத்துகிற நிகழ்ச்சியாக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். என் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, பலஸ்தீனம் இன்று எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது நாம் அனைவரும் அறிவோம். பைத்துல் முகத்தஸை சுற்றி இன்று மிகப்பெரிய அழிவுகள் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பைத்துல் முகத்தஸினுடைய தெருக்களிலே, பலஸ்தீனத்திலே இருக்கிற தெருக்களுக்கு நாம் சென்றால் ஒவ்வொரு தெருக்களிலும் 2, 3, ஒவ்வொரு வீடுகளிலும் 1, 2 என்று பெண் ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். ஆனால் எத்துணை செல்வ செழிப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மதுரை மாநகரிலே 25க்கும் மேற்பட்ட பெண் ஹாஃபில்களை தேடுவது கடினமாக இருக்கிறது. நான் சொல்வது புள்ளி விவரத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன். நீங்கள் அறிந்து ஏதாவது ஒரு பெண் ஹாஃபில்களை பார்த்திருக்கிறீர்களா? இதுதான் இந்த சமூகத்திலே பெண் கல்வியாளர்கள் இல்லை என்பதற்கான மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. நாம் நம்முடைய ரவுலத்துல் ஜன்னா மதரசாவில் தொடர்படியாக இந்த 9 ஆண்டுகளும் பெண் கல்வியாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், தயாரித்துக் கொண்டிருக்கிறோம், உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். ரவுலத்துல் ஜன்னா பெற்று இந்த சமூகத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. நம் மதரசாவிலே காலெடுத்து வைத்த சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, வளர்ந்த தாயாக இருந்தாலும் சரி, அவர்களை மாணவிகளாக அந்த மதரசாவிலே 1 ஆண்டு 6 மாதம் அவர்களை தயாரித்து இந்த சமூகத்திற்கு நாங்கள் மதரசாவின் சார்பாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. நம் மதரசாவிலே பட்டம் படித்த பழைய மாணவிகளுக்கு தெரியும், இபி டிபார்ட்மெண்டிலே ரிட்டையரான பெண்மணி நம் மதரசாவிலே பட்டம் பெற்றிருக்கிறார். எம்ஏ படித்த பட்டதாரிகள் பட்டம் படித்திருக்கிறார்கள். ஒன்றுமே படிக்காத மாணவிகள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியின் வழியாக உன்னதமான ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். என்னவென்றால், பெண் கல்வியாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஆண்கள் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஆண் வீரர்கள் யாரை அடித்தளமாக உருவாக்கப்பட்டார்கள் என்றால், அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் எடுத்துக்கொள்ளலாம்.
பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், திப்பு சுல்தானை எடுத்துக்கொள்ளலாம். வரலாற்றிலே நீங்கள் யாரை தேடி பார்த்தாலும் அந்த வீரனை பெற்றெடுத்த தாய் அந்த வீரனுடைய வீரத்திலே முழு பங்காற்றி இருக்கிறார்கள். இது யாரும் மறுக்க முடியாது. இது வரலாற்று உண்மை. இந்திய தேசம் இன்று வேறொரு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் இந்த இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்தை, இந்தியாவினுடைய இறையாண்மையை மாற்றொரு திசையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் வைக்கிற ஒவ்வொரு எட்டினுடைய விளைவு 20 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த சமூகத்திலே விதைக்கப்பட இருக்கிறது என்பதை அவர்களே மார்தட்டிக் கொள்கிறார்கள். தாய்மாருக்கு நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். என் அன்பு சகோதரிகளே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய வளர்ந்த வாலிபமுடைய பட்டம் பெறுகிற மாணவிகளே, மாணவ செல்வங்களே, நாம் அனைவரும் ஒரு செய்தியை விளங்க வேண்டும். இந்த இந்திய தேசம் நம் முன்னோர்கள் இந்த உலகத்திற்கு வடிவமைத்து கொடுத்த மாபெரும் ஜனநாயக சக்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்தியாவில் இறையாண்மை காக்கப்பட வேண்டும் என்றால் இந்தியா இஸ்லாமிய சிந்தனையில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இஸ்லாமிய சிந்தனை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்தியாவில் வாழுகிற ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளை இறையாண்மையை அடிப்படையிலே உருவாக்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்கள் தாங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளை, மாணவர்களை ஆன்மீகமுடைய இறையச்சமுடைய குழந்தைகளாக உருவாக்க வேண்டும். பெண் கல்வியாளர்கள் செழித்தோங்க வேண்டும். பெண் கல்வியாளர்கள் சமூகத்திலே வழிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இந்திய தேசத்தில் இறையாண்மை பாதுகாக்கப்படும், இஸ்லாம் என்கின்ற இந்த இனிய மார்க்கம் பாதுகாக்கப்படும் என்பதை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாம் விளங்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய உள்ளங்களிலே வெவ்வேறு சிந்தனைகள் இருக்கலாம். நாம் சுன்னத்துல் ஜமாத் என்ற அடிப்படையிலே அல்லது வெவ்வேறு ஏதோ ஒரு சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் நாம் ஒரு கொடையின் கீழ் ஒருங்கிணைய வேண்டிய சந்தர்ப்பம் இது. ஒரே ஒரு செய்தி தான், ஈமான், இறையச்சம், அல்லாஹ், குர்ஆன், நபி என்ற அடிப்படையில் நாம் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருங்கிணைந்து ஈமானையும் இறையச்சத்தையும் உடைய சமூகமாக இந்த தேசத்தில் நாம் ஒரு அழகிய சமூகத்தை கட்டமைக்க வேண்டும். அப்படி கட்டமைப்பதற்கு பெண் கல்வியாளர்கள் மிகப்பெரிய அவசியம். இன்று இருப்பதை போன்று இனி ஒரு 5 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியா இருக்காது என்பதை அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்தியா இனி ஒரு திசையை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டது. அப்பொழுது அந்த திசையில் பயணிக்கின்ற நேரத்திலே மிகப்பெரிய சக்திகளாக பெண் சமூகம் இருக்க வேண்டும், இஸ்லாமிய பெண் சமூகம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு நம் மதரசாவிலே படிக்கிற மாணவிகளில் துவங்கி அனைத்து பெண்களும் கல்வியாளர்களாக தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். என் அன்பு தாய்மார்களே, உங்களை போன்ற தாய்மார்கள் தான் எங்களுடைய மதரசாவில் அதிகமாக படிக்கிறார்கள். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பல தாய்மார்கள் மதரசாவோடு தொடர்புடையவர்கள். நீங்கள் அவசியம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பட்டம் பெறும் மாணவிகளாக மாற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் 50 நபர்களை பட்டம் பெறும் மாணவிகளாக உருவாக்க வேண்டும். நம்முடைய மதரசா மட்டுமல்ல, ஏதாவது ஒரு மதரசாவிற்கு சென்று மார்க்க கல்வியை இனிதே கற்றுக்கொண்டு நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் மட்டுமல்ல, நீங்கள் சந்திக்கிற எல்லா குழந்தைகளையும் கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும். நீங்கள் தெருவழிலே நடந்து செல்லுகின்ற நேரத்தில் உங்கள் முன்னால் ஒரு சிறு குழந்தை போகின்ற பொழுது அந்த குழந்தையை பார்த்து நினைக்க வேண்டும், ஆகா இந்த பிள்ளை இன்ஷா அல்லாஹ் ஈமானுடைய IS அதிகாரியாக இந்த பிள்ளை உருவாக வேண்டும். அதற்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா? நல்ல ஒரு மார்க்க அறிஞனாக இவன் உருவாக வேண்டும், அதற்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா? நல்ல கல்வியாளனாக ஈமானுடைய ஒரு டாக்டராக இவன் உருவாக வேண்டும், அதற்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா என்று ஒவ்வொரு தாயுமார்களும் நினைத்து விட்டால் இந்த சமூகம் மாறும் என்பதை இறுதியாக சொல்லுகிறேன். அமர்ந்திருக்க எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் அதற்காக கருணை காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.